வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 24 மணி நேரத்தில் தமிழக அரசியலிலேயே ஆடிப்போச்சு. ஒரே நேரத்தில் ஸ்டண்ட் ஆன திமுக, அதிமுக, காங்கிரஸ், தவிக. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழ்நாடு அரசியலில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஏகப்பட்ட சம்பவங்களை நடந்து உள்ளன. ஒரே நேரத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தமிழக வெற்றிக் கழகம் என பல கட்சிகளை ஸ்டண்ட் ஆக வைக்கும் சம்பவங்கள் நடந்துள்ளன. திமுக எம்பி திருச்சி சிவா நிகழ்ச்சி ஒன்றில் பேசியது பெரிய அளவில் சர்ச்சையானது. கலைஞர் கருணாநிதி என்னை காரில் அழைத்து செல்வார். எனது 23, 24 வயதில் என்னிடம் அவர் கூறுவார். சில பேர் இதை நினைப்பாங்க, சின்ன பையனிடம் போய் சொல்கிறார் என்று. ஆனால் அவருக்கு தெரியும், இதை போய் நான் கூட்டத்தில் பேசுவேன் என்று, மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று தெரியும். அதனால் என்னிடம் நிறைய பேசுவார். அப்பொழுது ஒரு நாள் காமராஜர் வந்து தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு என்று தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுகிறார். காமராஜருக்கு ஏசி இல்லை என்றால் அலர்ஜி வந்துவிடும். அதற்காக நான் அவர் தங்குகின்ற விடுதிகளில் எல்லாம் ஏசி வசதி செய்ய உத்தரவு கொடுத்தேன். ஆனால் என்னை எதிர்த்து தான் கூட்டம் போடுகிறார் என்று சொன்னார். இதேபோல் காமராஜரை அவசர காலத்தில் கைது செய்ய துடித்தனர். ஆனால் அது முடியவில்லை. அப்பொழுது அவர் ஒரு நிகழ்ச்சிக்காக திருப்பதி போக இருந்தார். உடனே திமுகவில் தலைமையகத்தில் இருந்து அவருக்கு போல் சென்றது. தயவுசெய்து நீங்கள் திருப்பதி போக வேண்டாம் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர் அதற்கு நான் திமுக காரல் இல்லை, காங்கிரஸ் எல்லை தடுக்க நீங்கள் யார் என்று குறிப்பிட்டார். இதற்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். அதில் காமராஜர் நேர்மைக்கு நிர்வாக திறமைக்கும் மட்டுமல்ல எளிமைக்கும் பெயர் போலவர் என்பதனை உலகமறியும். தமிழ்நாட்டில் காமராஜர் கால் தடம் படியாத இடம் ஏதாவது இருக்கின்றதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தமிழ்நாட்டில் மூலை முடுக்கெல்லாம் பயணம் செய்தவர் காமராஜர். அந்த மூலை முடுக்குகளில் எல்லாம் ஏசி அறைகளும் 5 நட்சத்திர விடுதிகளிலும் இல்லை. ஒரு முதலமைச்சராக அரசின் விடுதிகளில் தங்கி வெப்பம் அதிகம் இருந்தால் மரத்தடியில் கட்டிலை போட்டு உறங்கியவர் காமராஜர். தனக்கு காவலாக நின்றவர்களை கூட உறங்க சொல்லிவிட்டு தனிந்தே உறங்கி பழக்கப்பட்ட எளிமையானவர். அவர் ஏசி அறை இல்லாமல் உறங்க மாட்டார் என்று சகோதரர் திருச்சி சிவா சொல்வது உண்மைக்கு முற்றிலும் புறமானது. எனது தலைவர் காமராஜருக்கு எதிராக கடந்த காலத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பார்க்கப்பட்ட கட்டுக்கதைகளில் தொடர்ச்சியாகவே இதை பார்க்க வேண்டியுள்ளது. காமராஜர் வாழ்ந்த வீட்டிற்கு காங்கிரஸ் கட்சி வாடகை கொடுத்து வந்தது என்று விமர்சனம் வைத்துள்ளார். இது காங்கிரஸ் திமுக இடையிலான மோதல் மாறியுள்ளது. கிட்டத்தட்ட கூட்டணிக்கு உள்ளேயே மிகப்பெரிய பூதாகரமான மோதலாக வெடித்துள்ளது. காட்டுமன்னார் கோவில் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசுகையில், விழுப்புரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு அனுமதி அளிக்கப்படுவதில்லை. திருச்சி சிவா திருச்சியில் விசிகாவுக்கு மாநாட்டிற்கு அனுமதி மறுக்கப்படுகிறார்கள். விசிகாவின் கொடி கம்பங்கள் நடுவதை தடுக்கிறார்கள். இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேண்டும்? இந்த அவமானம் பட்டுமா திமுகவுடனான கூட்டணியில் தொடர வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். அதிமுகவை பொறுத்தவரை எங்கள் கூட்டணியில் சேரும் கட்சிகளுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்போம். கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது சரியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ஒரு பெரிய கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறது. பிரம்மாண்டமான கட்சி எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கிறார்கள். வருவதை பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே, பிரதானமான கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறது. பொறுத்திருந்து பாருங்கள். நாங்கள் 234 தொகுதிகளில் 230 தொகுதிகளில் வெல்வோம். அதோடு தனித்து ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். எடப்பாடி பழனிசாமி கூறிய கட்சி எது என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் பாஜக கூட்டணி காங்கிரஸ் வராது. விசிக, சிபிஎம்முக்கு இப்பொழுதுதான் எடப்பாடி அழைப்பு விடுத்தார். அதனால் அவர்கள் இல்லை. அமமுக கூட்டணியில் உள்ளது. இது போக நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே உள்ளது.
இரண்டில் எந்த கட்சி கூட்டணிக்கு வருகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இன்னொரு பக்கம் அதிமுக விஜய் கூட்டணி உருவாகிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏற்கனவே ஒரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைய போவதாக தகவல்கள் வர தொடங்கியிருந்தன. இதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வந்ததாக ஆகஸ்ட் இறுதிக்குள் இதில் முடிவெடுக்க டெல்லி உத்தரவிட்டு உள்ளதாம். அதாவது ஆகஸ்ட் இறுதிக்குள் ஆம் இல்லை என்று முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் களப்பணிகளை செய்ய முடியும் என்பதால் இந்த நாள் குறிக்கப்பட்டு உள்ளதாம். சமீபத்தில் எடப்பாடி பாஜக லைலா நாகேந்திரன் ஆகியோர் ஆலோசனை செய்தனர். அதில் திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைந்திருக்கிறோம், ஒத்த சிந்தனையுள்ளவர்கள் ஓரணியில் ஒன்றாகியிருக்கிறோம் என்பதனை நாம் இணைந்து மக்கள் மத்தியில் முன்னெடுத்து சொல்ல வேண்டும். இருக்கின்ற 10 மாதங்களில் இதனை நாம் அழுத்தமாக செய்ய வேண்டும். விஜய் கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வர உங்கள் மேலிடம் எடுக்கும் முயற்சி எந்த அளவில் இருக்கிறது என்று எடப்பாடி கேட்க, பாஜகவுக்கு தொடர்பில்லாத நபர்கள் மூலம் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அந்த முயற்சியில் அடுத்த கட்டத்துக்கு நகரவில்லை. தற்பொழுது விஜய் பற்றி யோசிக்காமல் இருக்கின்றனர். நிச்சயம் அவரை நம் கூட்டணிக்குள் எங்கள் தேசிய தலைவர்கள் கொண்டு வந்துவிடுவார்கள் என நயினார் பகிர்ந்திருக்கிறார். அதோடு விஜய்க்கு 50 தொகுதிகள் மேல் தரப்படாது ஏனென்றால் பேசி இருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுது பாஜகவிற்கு விஜய் நோ சொல்லி உள்ளார். எனவே பாஜக லிஸ்டில் இல்லை. இதனால் ஒருவேளை பாஜக இல்லாத அதிமுக விஜய் என்ற புதிய கூட்டணி உருவாகுமோ என்ற கேள்வி ஏழலம் இல்லை. ஏனென்றால் அண்ணா பெரியாரை விமர்சனம் செய்தது முருகன் மாநாடு என்று பல விஷயங்கள் பாஜக அதிமுக இடையே கருத்து வேறுபாடு உள்ளது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்து தமிழக வெற்றிக் கழகம் உடல் கூட்டணி வைத்தாலும் வாய்ப்பில்லை. ஆனால் இங்குதான் வேறு ஒரு சிக்கல் எழுந்துள்ளது. அதே சமயம் முதல்வர் வேட்பாளர் விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் எடுத்துள்ள முடிவு அதிமுகவிற்கு சிக்கலாக மாற வாய்ப்புகள் உள்ளன. இப்படிப்பட்ட நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி போடும் இந்த புதிர் காரணமாக எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட்டணி அதாவது தவேக கூட்டணி உருவாகிறதோ என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களிலும் அனைத்து கட்சி வட்டாரங்களிலும் பெரும் பேசுபொருளாகவும் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக அனைவரும் தெரிவிங்கள். மேலும் 2026 தேர்தலில் பெரும் அளவில் மெகா கூட்டணி எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதனை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளால் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.